வந்து அவுட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஃபேஸ் 2 நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஃபேஸ் 3 சாய்ஸ் ஃபில்லிங்கும் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ப்ரீவியஸாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 45,000லேருந்து 70,000 வரைக்கும் நடந்திருக்கு. இதில் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வந்து 33,144 எடுத்திருக்காங்க. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது வந்து ECM தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது மெக்கட்ரானிக்ஸ் கிடச்சிருக்கு. சென்னை கேம்பஸில் கேட்டகரி 2ல் கிடச்சிருக்கு. ஸோ ECM வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை சென்னையில், வெள்ளூர்லேயும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரேங்க்கு 65,148. அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பார்க்கலாம். சென்னையில் மெக்கட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் கொடுத்துருக்காங்க. கோர் நமக்கு வந்து கேட்டகரி 1ல் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் கேட்டகரி 1ல் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே கேட்டகரி எல்லாமே சென்னை தான் கொடுத்துருக்காங்க. வெள்ளூர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அது கேட்டகரி 2ல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இதில் எதுவுமே அலாட்மெண்ட் ஆகலை. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து செகண்ட் ஃபேஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அதுவும் சென்னை கேம்பஸே அவைலபிள் இல்லை, மெக்கானிக்கலும் இல்லை, மெக்கட்ரானிக்ஸில். பட் இன்கேஸ் அவங்க மெக்கானிக்கல் வந்து 4 to 5 அப்படி கொடுத்துருந்தா கூட சான்சஸ் இருந்திருக்கலாம். அவங்க வந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சென்னை கேம்பஸில் 4 லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகலை. 66,177 அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பார்க்கலாம். சென்னை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே சேம் கேட்டகரி தான். அவங்க மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெக்கட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை ப்ளஸ் வெள்ளூர் போத் 2 கேம்பஸுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு நமக்கு வந்து வெள்ளூர் சென்னை கேம்பஸில் போத் கேம்பஸில் மெக்கானிக்கலும் கிடையாது, மெக்கட்ரானிக்ஸும் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஃப்யூச்சரில் வந்து வேறு என்ன நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ணலான்றது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டு ஃபேஸ் 4ல் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணலாம். 70,000லேருந்து 1 lakh ரேங்கிங்குள்ளே இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 7/6 அதாவது நெக்ஸ்ட் மந்த்து. அதில் 8/6 2 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் வந்து 10/6 நெக்ஸ்ட் மந்த்து 10th வந்து நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் 4th சாய்ஸ் ஃபில்லிங்கோடது. இப்போது வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட டீம் அனலைஸ் பண்ணதில் வெள்ளூர் கேம்பஸில் சிவில் வந்து கேட்டகரி 5 அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் சிவில் வந்து கேட்டகரி 4 to 5 வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி சான்சஸ் இருக்குது. இந்த 2 தான் பார்த்திங்கன்னா வெள்ளூர் அண்ட் சென்னை போத் கேம்பஸில் சான்சஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு AP அண்ட் போபால் கேம்பஸ் அங்கே 2லேயுமே பார்த்திங்கன்னா CSE ஸ்பெக்கு ECE மெக் இவங்க எல்லாம் இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா AP போபால் கேம்பஸில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 3 to 5 கேட்டகரி அதில் மோஸ்ட்லி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ 4th சாய்ஸ் ஃபில்லிங் 4th ஃபேஸில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிவில் மட்டும்தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஃபேஷன் டெக்னாலஜி சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு CSE தான் வேணும், இல்லை மெக்கு தான் வேணும், இல்லை ECE தான் வேணும், எனக்கு இதே ஈக்குவலண்ட்டாக வந்து வேறு காலேஜஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கஷன் கொடுத்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். 2வது விஷயம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை எனக்கு ஃபர்தராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேறு டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம ரிப்ளை சீக்கிரமாக கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.